ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியிலே பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். யாக்கோப்பு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் அதிலே 8வது வசனத்தை வாசி கேட்போம். தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் என்ன மாதம் என்று சொன்னால், அருமையானவர், தேவனிடத்திலே நாமெல்லாம் சேருகிற மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனிடத்துல நாம் சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த உலகத்தில் பார்த்தா எவ்வளோ விதமான வியாதிகளையும், எவ்வளோ வித பிரச்சனைகளையும், எவ்வளோ விதமான ஆபத்துகளும் போராட்டங்களையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் அருமையானவர்களே, நம் ஆண்டவற்றை அதிகமாய் சேரக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஆகவே கடந்த மாதத்தில் ஒருவேளை நீங்கள் ஜெபக்குறைவு இருந்திருக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் உட்காருவதில் நீங்கள் நேரம் செலவிடாமல் இருந்திருக்கலாம். அருமையான தேவ சமூகத்தில் நீங்கள் போய் நிற்பதற்கு நேரம் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மே மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்டி சேர வேண்டும். ஹல்லேலூயா. என்றால் நம்மோடு தேவன் இருக்க வேண்டுமானால், உங்களோடு ஆண்டவராய் இயேசுவானவர் கூட இருக்க வேண்டுமானால், நீங்கள் முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சேர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரோடு நீங்கள் இணைய வேண்டும். எப்படி சேருவது, எப்படி இணைவது என்று சொன்னால், அருமையாமலே ஜெபிப்பது மூலமாக நீ ஆண்டோடு பக்கத்திலே சேருகிறீர்கள். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையானவர்கள் எப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, எப்பெல்லாம் நீங்கள் வேதம் வாசிக்கிறீர்களோ, எப்பெல்லாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து நீ ஆராதிக்கிறீர்களோ, அப்பெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய அருகிலே நீ கிட்டி சேர்க்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய பக்கத்தில் நீங்கள் போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனானவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி போகும் பொழுது தேவன் அவனோடு கூட இருக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவருடைய பக்கத்தில் போவதற்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. மற்ற எல்லா மனுஷனோடு பழகுவாங்க, எல்லா மனுஷனோடு இருப்பாங்க, எல்லாரையும் சந்திக்க ஆயத்தமாக இருப்பாங்க, ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவை பார்ப்பதற்கு உங்களையும் என்னையும் காப்பாற்றி இம்மட்டு நடத்தி வருகிற, நம்மளை போஷிக்கிற, நம்மளை காப்பாற்றி வருகிற, எல்லா வியாதியும் கண்ணிலிருந்து விடுவிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே சேருவதற்கு நாம் யோசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதற்காக தேவன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். யாக்கோப்பு மூலமா தேவன் எதற்காக இந்த வசனத்தில் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால், அருமையாவுள்ளே, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம் பலமுள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவரால் செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்றார், நீ முதலாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட சேருங்கள். நீ கண்ட நபரோடு சேர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். கண்ட ஐக்கியத்தோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய ஐக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யாரோடு சேர வேண்டும், யாரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும், முதலாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டுமா, நீங்கள் இந்த சமுதாயத்தில் 4 பேருக்கு அருமையாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா, நீங்கள் இந்த சமுதாயத்தில் மதிப்புள்ள நபர்களாய் நீங்கள் வாழ வேண்டுமா, உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாய் மாற வேண்டுமா, அதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. என்ன வழி என்றால், நீங்கள் அருமை உலகத்தோடு நீங்கள் சேராதபடிக்கு ஆண்டவராக இயேசுவோடு சேர்வதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனோடு தேவன் இருப்பார்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாய் வெளிச்சம் வீசும். எந்த மனுஷனோடு தேவன் இருக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். எந்த மனுஷனோடு தேவன் இருக்கிறாரோ, ஆண்டவர் இருக்கிறாரோ, அவன் செய்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் சங்கீத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது தாவீது அருமையானவர்களே அழகா 124ஆம் சங்கீதத்திலே 1, 2, 3 வசனம் படிக்கும் சொல்கிறார், கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இராவிட்டால் எப்பொழுதே சத்துரு நம்மளை விழுங்கிருப்பான்னு சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவன் பக்கத்துல இல்லாம இருந்தால் சத்துரு ஈஸியாக உங்களை மேற்கொள்ள முடியும். சத்துரு உங்களை அவமானப்படுத்த முடியும். பிசாசு உங்களை வெட்கப்படுத்த முடியும். ஆனால் தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும் பொழுது பிசாசு ஒருபோதும் அந்த மனுஷனை வெட்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ முடியாது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளாக பாருங்க, நீங்க ஆண்டவோடு பேசுவதில் நேரத்தை நீங்க செலவு செய்ய வேண்டும். யோபு புஸ்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்துல கர்த்தரோடு பேசுவது நல்லதுன்னு சொல்லி யோபு சொல்லுகிறார். இன்னைக்கு கண்ட நபரோடு இன்னைக்கு பேசி பேசி நம்மளோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறோம், நம்மளோட ஜீவியத்துக்கு எடுத்துக்கிறோம், கரைப்படுத்திக் கொள்ளுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த மே மாதம் கர்த்தரோடு பேசுகிற மாதம். ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, கர்த்தரோடு அதிகமாய் பேசுங்கள். ஆண்டவர் சமூகத்தை அதிகமாய் காத்திருங்கள். இந்த மே மாதம் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். இந்த மே மாதம் லீவ் விட்டா போதும், கண்ட இடத்துல சுத்துறோம். இவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நிறைய ஒரு டைம் டேபிளை போட்டு வச்சிருப்போம். அதெல்லாம் நீ விட்டுட்டு இந்த மே மாதம் வாலிய பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் தீர்மானம் எடுங்கள், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாலிய பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் லீவ் விட்டாங்களா, அங்கேயும் சுத்துவதற்கு யோசிக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபிக்கிற, கர்த்தரோடு சேருகிற அனுபவத்துக்குள்ள வந்துருங்க. கர்த்தர் உங்களை விசேஷமாய் அதிசயமா நடத்துவார். ஹல்லேலூயா. யோபு 13ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் 3ஆம் வசனம் படித்து பாருங்களேன். சர்வ வல்லவரோட நான் பேசினால் நல்லது, சர்வ வல்லவருடைய நான் பேசினால் எனக்கு நல்லது, தேவனுடைய நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன். ஹல்லேலூயா. பாருங்க, சர்வ வல்லவராகிய தேவனோடு பேசுவது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையா தேவ ஜனமே, ஒரு மனுஷனோடு, ஒரு அதிகாரியோடு அருமையா பேசுவதை காட்டிலும் தேவனோடு உட்கார்ந்து பேசுவது அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ கர்த்தரோடு, நீங்கள் ஆண்டரோடு பேசும் பொழுது எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த தேவைகளா இருந்தாலும், இந்த மே மாதம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஏசப்பாவோடு பேசுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அது உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் ஊழியத்துக்கும் அருமையாவில் மிகவும் நல்லதாகவே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால் அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறார். எந்த மனுஷனோடு தேவன் இருக்கிறாரோ அந்த மனுஷன் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் அருமை 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோசேப்பு பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்போடு தேவன் கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு தன் குடும்பத்தை விட்டு வெளியே வருகிற நாட்களிலே அவனுடைய வயது 17 வயதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கூட பிறந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவன், கூட பிறந்த சகோதரர்களால் அருமையாவில் தள்ளப்பட்டவன். அப்படிப்பட்ட யோசேப்போடு தேவன் கூட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல ஆண்டுகள் யோசேப்பு அடிமையாக, அருமையா தன்னந்தனிமை அடிமையாக, வேலைக்காரனாக அருமையாவிலே எகிப்து தேசத்தில் வாழ்ந்து வந்தான். ஆனால் அவன் கூட தகப்பன் இல்லாட்டும், தாய் இல்லாட்டும், இரத்த சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லாட்டியும், சொந்த பந்தம் பக்கத்தில் இல்லாவிட்டாலும் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவேளை யோசேப்போடு கூட பிறந்த சகோதரர்கள், சொந்த பந்தம் இருந்தால் கூட யோசேப்பு இந்த அளவுக்கு ஒரு பெரியவர் அதிகாரியாய் தேசத்துல வந்திருக்க முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆனால் தேவன் யோசேப்பு கூட இருந்ததுனால யோசேப்பை எந்த தேசத்துல அடிமையாக கொண்டு போகப்பட்டானோ, எந்த தேசத்துல அருமையா தன்னந்தனிமையாக சிறைவாசனம் செய்தானோ, எந்த தேசத்துல அருமை வேலைக்காரனை போல வேலை செய்து கொண்டிருந்தானோ, அதே தேசத்துல அநேக மக்கள் மத்தியில் யோசேப்பு தேவன் ஒரு அதிகாரியாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆகவே எப்படி என்றால், அருமையா அந்த ராஜா சொல்லுகிறான், யோசேப்பு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினாராம். ஆமென். அதான் சொன்னேன், ஒரு மனுஷனோட தேவன் கூட இருப்பாருன்னு சொன்னால் அவன் செய்கிற காரியத்தை ஆண்டவர் கட்டாயம் வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறுவான். காரிய சித்தி என்றால் என்ன? சங்கீதம் 1 சங்கீதத்தில் நீங்கள் 3 வசனம் படித்துப்பாங்க. காரிய சித்தி என்றால் என்ன? வாசிங்க. சங்கீதம் 1 அதிகாரம் 3 வசனத்துல, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன்தான் காரிய சித்தி உள்ளவன். காரிய சித்தி உள்ளவன். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். நேரம் கிடைக்கும் போது தேவ சமூகத்துல ஜெபிக்க உட்காரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவட்டும். கர்த்தரோடு சேரணும். நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் ஐக்கியமாக வேண்டும். அப்படி இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் செய்கிற காரியத்தை, நீங்கள் செய்கிற தொழிலை, நீங்கள் செய்கிற பிசினஸை, நீங்கள் படிக்கிற படிப்பை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த மே மாதம் கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தில் வாசிக்கும் போது 26 அதிகாரம், 2 நாளாகமம் 26 அதிகாரத்திலே நீங்கள் 5 வசனம் படிக்கும் பொழுது பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் தேவனை தேடுகிறானோ அப்பெல்லாம் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணார். ஆகவே சொல்றேன், நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். இந்த மே மாதம் நேரத்தை வீணாக்காதீர்கள், நாட்களை வீணாக்காதீர்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிங்கள். தேவ சமூகத்தில் அமருங்கள். இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமில்லை, நீங்கள் ஆண்டவரோடு கிட்ட சேர 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 ஆண்டவரோடு நீங்கள் ஜெபத்தில் ஐக்கியமாக அருமையாக நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். இப்போ யோசிப்பீங்க, நமக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, நமக்கு ஏன் செய்கிற காரியமெல்லாம் தடையாகுது, வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக முடியல, முன்னேற்றம் இல்லைன்னு யோசிக்கலாம். நீங்கள் அது காரணம், நீ எந்த அளவு கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, 2 நாளாம் புஸ்தகத்துல 15 அதிகாரம் 15 வசனத்தை படிச்சு பாருங்க. கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். வாசிங்க. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு எப்படி என்ன ஆணையிட்டாங்க? தங்கள் முழு மனதோடும் யாரை தேடினாங்க? ஆண்டவரை தேடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஜனங்கள் ஆண்டவரை தேடினார்கள். தேடும்போது நடந்த சம்பவம் என்ன? வாசிங்க. கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற தேவன் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கம் பக்கத்துல பிரச்சனையா? எப்பயுமே பிரச்சனையை சந்திக்கிறீங்களா? எப்பயுமே வாழ்க்கையில போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறீங்களா? நீ கவலையே படா. இன்றைக்கு மே மாசம் கர்த்தர் பேசுகிறார். நீங்க இயேசுவோடு ஐக்கியமாகுங்க. அதிகமா ஜெபிங்க. உங்க ஜெப நேரத்தை அதிகமாக்குங்க. வேத வாசிப்பை நீங்க ஆரம்பிங்க. தேவ சமூகத்துல காத்திருக்க பழகுங்கள். அருமையாமலே நீ இருக்கிற இடம் மாத்திரம் சுற்றி எல்லா இடத்திலும் ஒரு சமாதான நதி பாய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் ஜீவியத்திலே சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நீ முதலாவது கர்த்தரோடு சேருங்கள். ஹல்லேலூயா. கண்ட காரியத்தில் கண்ட நபரோடு சேராதீங்க. கர்த்தரோடு ஐக்கியப்படுங்கள் முதலாவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கா. ஜெபிப்போம். கண்களை மூடி இருந்த இடத்துல வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல ஆண்டவரே நான் ஜெபிக்க நேரம் ஒதுக்கல, வேதம் வாசிக்க நேரம் ஒதுக்கல, நான் பிஸியாய் ஓடிக்கிட்டு இருந்தேன். அதனால எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தேன், எவ்வளோ நெருக்கத்தை நான் பார்த்த ஆண்டவரே. இயேசுவே, இந்த மே மாதத்தை முற்றிலுமா நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னோடு பேசின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த மே மாதம் ஆண்டவரே செபிக்கிற மாதம் சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. உம்மோடு ஐக்கியமா இருக்கிற மாதம் சொல்லி பார்த்தோம். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மோடு ஐக்கியமாவதற்கு எங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் செபிக்க விடாதபடிக்கு, அந்த வேதம் வாசிக்க விடாதபடிக்கு, உம்மோடு கிட்டி சேர விடாதபடிக்கு சில சத்துரு
சத்துருக்கள் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் தேவன் விலக்கி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேட உங்க சமூகத்தில் அமர துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த மே மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். யோசேப்போடு இருந்ததுனால அவன் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணீர். காலை சித்தி உள்ளவனாய் மாறினான். அது தேடின ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த காரியத்தை எங்களை வாய்க்க பண்ணுங்க. அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திர. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையில் இந்த மே மாதத்தை வீணாய் நேரத்தை செலவாக்காதபடிக்கு ஆண்டவரே ஜெபத்துல வேத வாசிப்புல சமூகத்தில் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிற காத்திருக்கிற விஷயத்துல நேரங்களை செலவிட்டு நாமத்தை மையப்படுத்த உமக்கண்டு நாளிலே விசேஷமான பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேதத்தில் வாசித்தது போல கர்த்தரோடு சேருங்கள், கர்த்தர் உங்களோடு சேருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் பரம் கர்த்தர் செயல்படுங்க. நிகழ்ச்சியை பார்க்குற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த வசனம் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.